Decode the world unfiltered. டொனால்ட் ட்ரம்புடைய குடியரசுக் கட்சி செனட் உறுப்பினர்களுக்கும் ஜனநாயக கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக அமெரிக்க காங்கிரஸில் செலவினங்களுக்கான மசோதா நிறைவேறவில்லை. இதோடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு துறைகள் முடங்கி கோடிக்கணக்கான மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மாறியிருக்கு. எந்த நாட்டிலையும் நடக்காத வினோதம்லாம் அமெரிக்காவில் தான் நடக்கும். அதுவும் ட்ரம்ப் தலைமையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் நடக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கு டீகோட் செய்ய இருக்கிறோம். அப்படி என்ன நடக்காத காரியம்? எல்லா நாளும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தானே இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி ஒரு முக்கியமான ஒரு நகர்வு தான் அமெரிக்காவில் நடந்திருக்குது. அரசு துறைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு இப்போ ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்புடைய குடியரசுக் கட்சி செனட் உறுப்பினர்களுக்கும் ஜனநாயக கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக அமெரிக்க காங்கிரஸில் செலவினங்களுக்கான மசோதா நிறைவேறவில்லை. இதோடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு துறைகள் முடங்கி கோடிக்கணக்கான மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மாறி இருக்குது. அமெரிக்காவில் இதெல்லாம் நடக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நடக்கிறது. அமெரிக்காவில் செலவினங்கள் குறித்த மசோதா அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நிறைவேற்றப்படணும். அப்படி நிறைவேற்றப்பட்டால் தான் அதை வைத்து அரசாங்கத்தினுடைய செலவுகளை செய்ய முடியும். அமெரிக்க ஃபெடரல் கவர்மெண்ட்டோடைய நிதி ஆண்டு அப்படிங்கிறது அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 30ஆம் தேதி நிறைவடைகிறது. இப்போ புதிய நிதி ஆண்டு தொடங்குவதற்கு முன்னாடி, அதாவது செப்டம்பர் 30 நள்ளிரவுக்குள்ள அடுத்த ஆண்டுக்கான 12 நிதி ஒதுக்கீட்டு மசோதாக்கள் காங்கிரஸில் நிறைவேற்றப்பட்டு கையெழுத்திட வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படை. குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்படணும்னா அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து அரசாங்கத்தினுடைய நிதி காலாவதியாகி கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்படிங்கிறது நிகழுது. தற்போது 2 பிரச்சனைகளால் இந்த நிதியாண்டுக்கான செலவின மசோதாங்கிறது நிறைவேற்றப்படலை. அஃபோர்டபுள் கேர் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் அங்கே இருக்குது. அதே போல் ஒபாமா கேர் சுகாதார பாதுகாப்பு சலுகைகளை நீடிக்கணும்னு ஜனநாயக கட்சியினர் கோரிக்கை விடுக்கிறாங்க. இந்த கோரிக்கையை குடியரசுக் கட்சி, அதாவது டொனால்ட் ட்ரம்புடைய கட்சி ஏற்க மறுக்கிறது. அதே போல் எல்லை பாதுகாப்புக்கு அதிகமாக நிதி ஒதுக்கணும்னு குடியரசுக் கட்சி சொல்கிறாங்க. இதனை ஜனநாயக கட்சியினர் நிராகரிக்கிறாங்க. இந்த 2 சிக்கல்களும் இருக்கும்போது தான் செனட் சபையில் செலவின மசோதா நிறைவேற்றப்படாமல் இருக்குது. இப்போ அங்கே நிறைவேற்றப்படணும் அப்படின்னா 60 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. இப்போ மசோதாவுக்கு ஆதரவாக 55 வாக்குகளும் எதிராக 45 வாக்குகளும் பதிவாயிருக்கு. எதிர்ப்பு வாக்குகளை விட ஆதரவு வாக்குகள் அதிகம் தானே, அப்போ இந்த மசோதா நிறைவேறதா தானே நம்ம பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அமெரிக்க செனட்டில் மொத்தம் 100 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் ட்ரம்போட குடியரசுக் கட்சிக்கு 53 எம்பிக்களும், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி, அதாவது பைடன் இருந்தார் இல்லையா, கமலா ஹாரிஸ் போட்டிட்டாங்க. இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு 45 எம்பிக்களும் இருக்கிறாங்க. இதுபோக சுயேட்சை எம்பிக்கள் 2 பேர் இருக்கிறாங்க. 2 சுயேட்சை எம்பிக்கள் குடியரசுக் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நிதி மசோதாவுக்கான ஆதரவு 55 உயருது. ஆனால் 60 எம்பிக்கள் ஆதரவு கிடைக்காததுனால மசோதா நிறைவேறலை. இப்போ இந்த மசோதா நிறைவேறாததுனால கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்படின்னு இப்போ பொருள் கொள்ளப்படுது. இப்போ அப்படி ஷட் டவுன் ஆனதுனால என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம். சுமார் 10 லட்சம் அத்தியாவசியமற்ற மத்திய அரசு ஊழியர்கள் ஊதியமின்றி விடுப்பில் அனுப்பப்படுவார்கள். இது ரொம்ப முக்கியமான சிக்கல். இப்போ அத்தியாவசியமற்ற அரசு ஊழியர்கள் 10 லட்சம் பேர் விடுப்பில் அனுப்பப்படுவாங்கன்னா, இப்போ வேலையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், எல்லை பாதுகாப்பு பணியாளர்கள், விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் போன்ற அத்தியாவசியமான ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த முடக்கம், அந்த ஷட் டவுன் முடிகிற வரைக்கும் ஊதியம் இல்லாமல் வேலை செய்ய வேண்டியிருக்கும். முடக்கம் முடிந்த பிறகு அவர்களுக்கு நிலுவைத் தொகை கிடைக்கும் அப்படின்னாலும் அன்றாட வாழ்க்கையில் கடுமையான நிதி சிக்கல்களை எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். புதிய பாஸ்போர்ட் மற்றும் விசா விண்ணப்பங்களை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்படும். வருமான வரி தாக்கல் மற்றும் திருப்பி செலுத்துவதில் தாமதம் ஏற்படும். அனைத்து தேசிய பூங்காக்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள் மூடப்படும். இதனால் சுற்றுலா பயணிகளும் அதனை சார்ந்து உள்ளூர் வணிகங்களும் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அமெரிக்காவில் பொதுவாக லாங் வீக்கெண்ட் கிடைக்குதுன்னா எல்லாம் பயணப்பட்டுருவாங்க. அதே போல் சுற்றுலா பயணிகள் நிறைய வரக்கூடிய ஒரு இடம். இப்போ அதெல்லாம் பாதிக்கப்படக்கூடியதாக மாறும். இப்போ உலகத்திலேயே அதிகமான அருங்காட்சியகங்களும் மிகப்பெரிய அருங்காட்சியகங்களும் மியூசியம்ஸும் அமெரிக்காவில் இருக்குது. கல்வி மற்றும் ஆராய்ச்சி வளாகமாக செயல்படக்கூடிய பிரபலமான ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூஷனும் மூடப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. புதிய மருத்துவ ஆராய்ச்சிகள், அது மட்டும் இல்லாமல் மருந்துகள் அங்கீகாரம் போன்றவையெல்லாம் தாமதமாகும். உணவு பாதுகாப்பு ஆய்வுகள் வெகுவாக குறையும். சிறு வணிக கடன்கள் மற்றும் வீட்டு கடன்களுக்கான அரசு உதவிகள் அப்படிங்கிறதும் முடங்கும் ஒரு சூழல் ஏற்படுது. இதே முடக்கம் நீடிக்குதுன்னு வச்சுக்கலாம், இந்த ஷட் டவுன் நீடிக்குது அப்படின்னா உணவுப் பொருள் உதவி திட்டங்கள் போன்ற முக்கியமான சமூக நல திட்டங்களுக்கு நிதி கிடைக்காம போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆபத்தும் இருக்குது. சரி, அமெரிக்காவுக்குள்ளே இந்த சிக்கல்லாம் ஏற்படும் அப்படின்னா மற்ற நாடுகளுக்கும் கூட சில சிக்கல்கள் வரலாம் இந்த முடக்கத்தினால. அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு, மிகப்பெரிய சந்தை. அதனால் அதனுடைய உள்நாட்டு பிரச்சனை அப்படிங்கிறது மற்ற நாடுகளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். முடக்கம் நீடிக்குதுன்னு வச்சிங்களேன், அமெரிக்காவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதனுடைய வளர்ச்சி குறையும்.
இது அமெரிக்க பொருட்களை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சியும் மந்தமாக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். அமெரிக்காவுடைய வேலைவாய்ப்பு, பணவீக்கம் போன்ற முக்கிய பொருளாதார தரவுகளை வெளியிடக்கூடிய அரசு நிறுவனங்களின் பணிகள் பாதிக்கப்படும். உலகளாவிய முதலீட்டாளர்கள் முடிவெடுக்க இந்த தரவுகள் தேவை அப்படிங்கிறதுனால இந்த தாமதம் சர்வதேச வணிக முடிவுகளை கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் அலுவலகமாக இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கு இல்லையா, அது முடங்குச்சு அப்படின்னா இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகளோட நிலுவையில் இருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தங்கள், அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தைகள் தாமதமாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். விசா வழங்கக்கூடிய பணிகளில் தாமதம் ஏற்படும். அதனால் அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய திட்டமிட்டிருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் சமீபத்தில் நடந்திருக்குதா, இந்த முடக்கம் நடந்திருக்கா, ஷட் டவுன் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதியிலேருந்து 2019 ஜனவரி 25 வரைக்கும் மொத்தமாக 35 நாட்கள் முடங்கியது. அமெரிக்க வரலாற்றில் இதுதான் மிக நீண்ட முடக்கம் அப்படின்னு பார்க்க முடியும். மெக்சிகோ எல்லையில் சுவர் கட்டும் திட்டத்திற்காக டொனால்ட் ட்ரம்ப் கோரிய நிதி ஒதுக்கீடு குறித்து குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தான் அந்த முடக்கத்துக்கு காரணமாக இருந்துச்சு. ஆனால் தற்போதைய முடக்கம் மிகவும் கடினமானதாக பார்க்கப்படுது. முந்தைய முடக்கங்களில் அத்தியாவசியம் இல்லாத அரசு ஊழியர்கள் ஊதியம் இல்லாமல் விடுப்பில் அனுப்பப்படுவார்கள். முடக்கம் முடிஞ்ச பிறகு அவங்க மீண்டும் பணிக்கு திரும்புவாங்க, இழந்த ஊதியத்தையும் பெறுவார்கள். இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் இந்த முறை ஊழியர்களை வெறும் விடுப்பில் அனுப்புவதற்கு பதிலாக நிரந்தரமாக பணி நீக்கம் செய்கிறது அப்படின்னு அரசாங்கம் முடிவு செய்திருக்குது. இதை ட்ரம்ப் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, கடந்த ஆண்டுகளில் பார்ஷியல் ஷட் டவுன் தான் செய்யப்பட்டிருந்துச்சு. ஏன்னா அப்போது 12 நிதி ஒதுக்கீட்டு மசோதாக்களில் 5 நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு. 2018 நடந்ததில் சொல்கிறேன். ஆனால் இந்த முறை 12 நிதி ஒதுக்கீட்டு மசோதாக்களும் நிலுவையில் இருக்கின்றன. இதனால் அதிகமான அரசு துறைகள் மற்றும் ஊழியர்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க அரசியல் கட்சிகளிடையே முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பிளவும் நிலவக்கூடியதை பார்க்குறோம். 2 கட்சிகளும் தங்கள் நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக இருப்பதனால சமரசம் அல்லது தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் கடினமாக இருக்கின்றன. மல்டி பார்ட்டி சிஸ்டம்னு அமெரிக்கா சொன்னாலும் இரு கட்சிகள் ஆட்சி முறை தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், ரிப்பப்ளிகன்ஸ், டெமோக்ராட்ஸ். இப்போ இந்த 2 பேருமே உறுதியாக அவங்களோட நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த சிக்கல் நீடிக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவினங்களுக்கு புதிய நிதி அங்கீகரிக்கக்கூடிய சட்ட மசோதாவை நிறைவேற்றி அதிபர் அதில் கையெழுத்திட வேண்டியிருக்கும். அல்லது அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை குறுகிய காலத்திற்கு தொடரத்துக்கான அனுமதிக்கும் தொடர் தீர்மானம் இருக்குல்ல, அதாவது கண்டினியூயிங் ரெசல்யூஷன்ஸை நிறைவேற்ற வேண்டியிருக்கும். அமெரிக்கா தற்போது சந்திக்கும் பிரச்சனைக்கு அதிபர் ட்ரம்ப் தான் காரணம் அப்படின்னு பரவலான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதுதான் காரணமாக இருக்க முடியும். அவரை வேற யாரும் செய்ய முடியும்? உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் எல்லா விதமான முடிவுகளையும் அவர் தான் திணிப்பார். முடக்கத்தை பயன்படுத்தி விரும்பாத பல விஷயங்களை நீக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப். அப்படி என்ன சொல்கிறார்? விரும்பாத பல விஷயங்கள் அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் அரசியல் நேரடியாக வருது. ஜனநாயக கட்சியினர் தான் அப்படி குறிப்பிடுறாரு. இந்த முடக்கத்தை பயன்படுத்தி பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய ஊழியர்களில் பெரும்பாலும் ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு செய்தியாக யூகங்களாக வரல. டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்கிறாரு. இரு தரப்பினருடைய பேச்சுவார்த்தையை ட்ரம்ப் ரத்து செய்தது பிரச்சனையை மேலும் அதிகரிச்சிருக்குது. அதனால் ட்ரம்ப்போட ஈகோ தான் இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்கர்கள். யாரையும் நிம்மதியாக இருக்க விடப்போவதில்லை அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போடைய திட்டமா அப்படிங்கிற கேள்வியை அமெரிக்கர்கள் முன்வைக்கிறாங்க. யாரெல்லாம் அவருக்கு வாக்களித்தார்களோ அவர்களே இன்றைக்கு ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிருப்திக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. ஆனால் எஞ்சி இருக்கக்கூடிய 3 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தான் அதிபர் அப்படிங்கிறதுனால அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுடைய தாக்கம் அமெரிக்காவிலும் இருக்கும், அமெரிக்காவை சந்தையாக பார்க்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஷட் டவுன் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த ஷட் டவுனை ஒட்டி 10 லட்சம் பேர், அதுலேயும் பெரும்பாலானவர்கள் டெமோக்ராட்ஸை வேலையை விட்டு தூக்குறது அப்படிங்கிற இடத்துக்கு ட்ரம்ப் நகர்ந்திருக்கிறாரு. அது உள்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ டெமோக்ராட்ஸ் என்ன செய்ய போகிறாங்க? அங்களுடைய அமெரிக்க கட்சிகளுடைய நிலைப்பாடு மாறப்போகிறதா, அல்லது மக்கள் ஏற்கனவே வீதிகளில் போராடக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். வெவ்வேறு பிரச்சனைகளுக்காக இமிகிரண்ட்ஸ் இஷ்யூஸு, இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்னு சொல்லி ரெய்டெல்லாம் நிறைய நடத்துகிறாங்க. அந்த சிக்கல்கள்லாம் போகும்போது இது ஒரு கூடுதலான சிக்கலாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.